है। நம்ம புகழ்பெற்ற தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதி அவர்களின் ஒட்டுமொத்த படைப்பும் அவருடைய அத்தனை படைப்பையும் புத்தகங்களாக நூல்களாக வெளியிட்டிருப்பவர் திரு மோடி அவர்கள். आईएएस और आईपीएस की ऑल इंडिया सर्विस की एग्जाम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में ये एग्जाम दे सकते हैं। डीएमके की सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी। இன்றைக்கு பொது தேர்வுகள் எழுதுகிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது. ஆனா மத்தியில திமுக ஆட்சியில் இருந்த போது இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை, இருக்கவில்லை. मोदी जी ने ही सीएपीएफ के पेपर्स तमिल भाषा में उपलब्ध कराने का काम किया। इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे। மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது. இப்ப தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகளில் எழுத முடியுது. ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதும் நிலை இருந்தது. और जहां जहां भारतीय जनता पार्टी की एनडीए की सरकारें हैं वहां मेडिकल और इंजीनियरिंग के कोर्स का लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है, पढ़ाई की व्यवस्था की है। मैं 3 साल से मांग कर रहा हूं, स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं। எங்கெல்லாம் என்டிஏ ஆட்சி நடக்கிறதோ அங்கெல்லாம் மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க எல்லாம் படிக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க. நான் 3 ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலினிடம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று. ஆனா இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை. और मैं आज तमिलनाडु की जनता को पूछने आया हूं, डीएमके ने तमिल भाषा के लिए क्या किया वो जरा डीएमके तमिलनाडु की जनता को बता दे। நான் கேட்கிறேன், திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா? हो गए आपका सवाल, सिट डाउन। பாஜகவினுடைய மாநில தலைவர் மாற்றப்பட்ட பிறகுதான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்திருக்கா? ஏன்னா 2023 வெளியேறும் பொழுது மாநில தலைவருடைய குற்றச்சாட்டை முன் வச்சுதான் வெளியே போயிருந்தாங்க. இத பாஜக தலைமை எப்படி பாக்குது? एडीएमके ने अभी तक ना अलायंस में शामिल नहीं हुआ क्योंकि वो स्टेट प्रेसिडेंट को बदलाव होने के बाद ही आने के लिए ये जरा भी सच बात नहीं। आज भी अन्नामलाई स्टेट प्रेसिडेंट है। அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தான் இங்கே மாநில தலைவராக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார். That is why he is sitting with me. அதனாலதான் அவர் என் பக்கத்துல இங்க அருகில் அமர்ந்திருக்கிறார். இதுல உண்மை இல்லை. बारह बजे होने वाला जो प्रेस मीट अभी 5 बजे तक इसलिए डिले हुआ। देखिए मैंने कहा ना कि देरी इसलिए हुई है कि गठबंधन को लंबा चलाना है। எதனால தாமதம் நீங்க கேட்டதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். நீண்ட உறுதியான வலுவான கூட்டணி அமைப்பதற்காகத்தான் காலதாமதமானது. सर जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए। भाई आप किसी को बताओ ना कौन पूछेगा। நீங்க சொல்லுங்கம்மா, லேடி பின்னாடிலன்னு சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம் தம்பி வேல்முருகன், நீங்க நிறைய கேட்டீங்க. நீங்க तो क्या तमिलनाडु की जनता नहीं जानती है? कांग्रेस क्यों चुप है? डीएमके के ऐसे मुद्दे के साथ देश में और कोई पार्टी नहीं। அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா? அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா? காங்கிரசின் நிலைப்பாடு என்ன, அவர்கள் சொல்வது என்ன, எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்கம்மா. Sir, you said in your tweet that Annamalai's skills would be leveraged to the national level. Would that be moving Annamalai to the national level, or will Annamalai sir will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well?
आप कुछ चीजें हमारी पार्टी पर छोड़ दीजिए, हम चलाएंगे ना अच्छे से। நீங்க சில விஷயங்கள் எல்லாம் எங்க கட்சி முடிவெடுக்கிறதுக்காக मेरी पार्टी की इतनी सारी चिंता मत करिए, हम चलाएंगे अच्छे से। நீங்க கட்சி நடத்த வேண்டாம், நாங்க நடத்திக்கிறோம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க। चलिए, धन्यवाद मित्रों, बहुत बहुत धन्यवाद। நன்றி 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 நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி। அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. அந்த உறுதியான அறிவிப்பை தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி இயல்பாக உருவாகி இருக்கிறது என்கிற தகவலை உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த செய்தியாளர் சந்திப்பில் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, SP வேலுமணி மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை, புதிதாக பதவியேற்க இருக்கக்கூடிய மாநில தலைவராக பதவியேற்க இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக தலைமை தாங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படும் என்கிற கருத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம், TTV தினகரன் உள்ளிட்ட அதிமுகவிலிருந்து விலகிச் சென்ற தலைவர்கள் குறித்த கேள்விக்கு அவர் அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் நான் தலையிடப் போவதில்லை, நாங்கள் தலையிடப் போவதில்லை என்கிற கருத்தையும் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். அண்ணாமலை மாற்றத்திற்கு பிறகுதான் கூட்டணி என்கிற கேள்விக்கும் அது தவறான தகவல். இப்போதும் கூட மாநில தலைவராக அண்ணாமலை தனது பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார் என்கிற கருத்தை தான் பதிலாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். வரும் 2026 தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எதிராக हो गया भाई, हो गया, चलो भाई, सिक्योरिटी होगा यार। अरे भाई हो गया, रुक जाओ भाई, लग जाएगी, क्या कर रहे हैं, रोको सिक्योरिटी, अरे भाई रोको। அதிமுக பாஜக கூட்டணி எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இயற்கையாக உருவாகி இருக்கிறது. வலுவான உறுதியான கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்பதற்காக கால தாமதம் ஏற்பட்டது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் என்கிற கருத்தையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் தான் தலையிடப் போவதில்லை என்கிற கருத்தையும் தற்போது அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தற்போது ஊழலை மறைப்பதற்காக திமுக தொகுதி மறுவரையறை விவகாரம், நீட் உள்ளிட்ட விவகாரங்களை வைத்து திசை திருப்ப முயற்சிக்கிறது என்கிற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊழல் நடந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளையும் செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா முன்வைத்திருக்கிறார். இந்நிலையில் அதிமுக பாஜக இணைந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், ஒரு காமன் மினிமம் புரோகிராமை உருவாக்கி அதன் அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகளை பகிர்ந்து கொள்வது, அதே நேரத்தில் மற்ற விவகாரங்கள் குறித்து, கூட்டணி ஆட்சி குறித்தெல்லாம் இனிவரும் காலங்களில் பேசி முடிவு செய்வோம் என்பதையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். காலை முதலே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய தமிழ்நாடு வருகையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்கிற கேள்வி எழுந்திருந்த நிலையில் அந்த கேள்விக்கான விடையாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் என்றும் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி தலைமை வகிக்கும் என்கிற கருத்தையும் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை என்பதும், செய்தியாளர்களினுடைய கேள்விகளுக்கு அவர் எந்த